எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதிஸ் கிச்சனில் நம்ம எண்ணெய் காச போகிறோம். இந்த பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இரும்பு கடாயில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய். இப்போ இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் காஞ்ச கரிசலாங்கண்ணி, இது பாருங்கள், கருப்பாக இருக்கிறதெல்லாம் கரிசலாங்கண்ணி, பச்சையாக இருக்கிறதெல்லாம் பொன்னாங்கண்ணி, இது செம்பருத்தி பூ இலை, இது அதிமதுரம், இது கருவேப்பிலையும் கீழா நெல்லியும், எலுமிச்சப்பழம், மருதாணி, ரோஜாப்பூ, பூலாங்கிழங்கு, வசம்பு, அதிமதுரம். இதில் வந்து முளை கட்டின, இந்த பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, முளை கட்டின வெந்தயம் நல்லா ட்ரை பண்ணி முளை கட்டிட்டு நம்ம தட்டில் போட்டு வச்சுட்டா ஃபேன் காற்றுல அதுவே ஆறிடும் ஒரு நாளில். இந்த பாருங்கள் நெல்லிக்காய். இதெல்லாம் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஓரளவுக்கு தான் சூடாக இருக்கணும், ரொம்ப சுடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு ஈரமாக இருக்க எலுமிச்சை பழத்தை போகிறேன். மருதாணி, இதை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா இரும்பு கடாயில் பண்ணி ஒரு நாள் 2 நாள் அப்படியே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துலலாம் இதை இது பண்ணிட்டு வந்தால் நான் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் மருந்து செஞ்சு தரேன், வீடியோ போடுறேன். இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தால் நிச்சயமாக முடி வளராதவங்களுக்கு கூட முடி வளரும். எல்லாம் நல்லா கலந்து கொதிக்குதா, இந்த நேரத்தில் கொஞ்சம் தீ கம்மி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ 1 by 1 போடுங்க. இது கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறமும் ரோஜா பூவும் இந்த பவுடரும் போடலாம். ஏன்னா காஞ்ச பவுடர்லாம் கொஞ்சம் போட்டால் அது இதுவாகிடும் சீக்கிரமாக. அது இதுலேருந்து ஈரம் விடுறதுங்காட்டியும் இது ட்ரை ஆகிடும். இப்போ ரோஜா பூ இருக்கும், ஏன்னா இதுலேயும் ஈரம் இருக்கும். இது குளிர்ச்சி, நமக்கு தலையில் வந்து அரிக்காது. இந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்க, அதனால இது அரிப்பு கொடுக்காது. ரோஜா, வெட்டி வேர் சொல்லலை நான். இப்போ வெந்தயமும் எல்லா எண்ணெயும் இது இழுத்துரும். நமக்கு கொஞ்சோண்டு தான் எண்ணெய் கிடைக்கும் அதில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான். பாருங்க, 1 கிலோ எண்ணெய் விட்டோமா, மொத்தமும் இதுவாகி போச்சா. இதை பாருங்கள், வசம்பு நாட்டு மருந்து கடையில் புள்ள மருந்துன்னு கேட்டால் தருவாங்க. இது ஒன்றும் பாதியமாக இப்படி இடித்து இதை மட்டும் போட்டு கூட காசி எண்ணெய் காசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் நான் இதெல்லாம் தான் போடுறது. கேட்டாங்கன்னா இப்படி தான் காசி கொடுக்குறது. அந்த வாசனை வருது. புள்ள மருந்துலேயே ஒரு வாசம் இருக்கும். பாருங்கள், ரோஜா பூ எல்லாம் கலர் மாறிடுச்சா. மருதாணி, இது செம்பருத்தி பூ போட்டால் சீக்கிரம் எண்ணெய் பாழா போகுது. ஆனால் அதனால தான் அந்த இலையை யூஸ் பண்ணுறேன் நான். இது ஒரு 10 நிமிஷம் கழிக்கட்டும். சிறுவை இது பாருங்கள், ரொம்ப சிறுவை வச்சுருக்கேன். ஆனால் இந்த பவுடர் மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ஒட்டு மொத்தமும் போட்டது எல்லாம் சத்தமாக அடங்கி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது நம்ம வச்சுருக்க இந்த பூலாங்கிழங்கு பவுட்ரு, இது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது போடுவாங்க. அவங்களுக்கு தலையில் பேக் போடுறதுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் தலையில் பேக் போட்டு குளித்தா அதுவும் நல்லா முடி வளர்கிற மாதிரி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சூட்லேயே அந்த பவுட்ரு அந்த வெந்துடும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இப்போ தான் விடணும். நம்ம விட்ட 1 லிட்டர் எண்ணெய் பாருங்கள், நமக்கு இது பண்ணால் ஒரு 300-350 கிராம் தான் வரும். நல்லெண்ணெய் எப்பவுமே பச்சையாக தான் விடணும். இந்த சூடு இருந்தால் போதும். ஆனால் நான் விளக்கெண்ணெய் விடுவேன். விருப்பப்படுறவங்க விளக்கெண்ணெய் விடுங்க. விளக்கெண்ணெய் விட்டால் கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கும். அந்த காலத்தில் விளக்கெண்ணெய்லாம் ஊற்றவே தான் இந்த பாருங்கள்
நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விடுறேன். இப்போ பாருங்க, இது நல்லா ஆறின உடனே நான் ஒரு நாள் ஃபுல்லாக தட்டு போட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாளைக்கு காலையில் தான் நான் வடிகட்டுவேன். இந்த இரும்பு கடாயிலே இருக்கும் போது அது இன்னும் நிறம் மாறும், கருப்பாயிடும். நாளைக்கு வடிகட்டும் போது காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நேற்று நம்ம காசி வச்சது ஒரு நாள் ஃபுல்லாக அது நல்லா ஊறிங்க பாருங்கள். மண் அதில் இருக்க இதுவெல்லாம் அந்த சத்தையெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி துணி கட்டி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நான் இதை நல்லா புழியும் போது காட்டுறேன். இதில் மொத்த எண்ணெயை வெளியே வந்துட்டோம். நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணெய் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் எவ்வளோ பியூராக எவ்வளோ கலர் மாதிரி இருக்குன்ட்டு. திரும்ப இதுக்குள்ளே உழுந்தது. இந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து தேய்ச்சி வரும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல எண்ணெய், நல்ல தலைமுடியை நல்லா வளரும். முதல்ல கருப்பாகும் தலைமுடி. எடுத்து நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவேன்.